சரியா ராத்திரி 12 மணி. ஊரே அடங்கி போன நேரம். அந்த சத்தம் மறுபடியும் கேட்டுச்சு. அது பேய் சத்தமா இல்ல காற்றேரியா? இந்த ஒரு சத்தத்தால அந்த கிராமமே காலியாச்சு. ஆனா அந்த சத்தத்துக்கு பின்னால இருந்த உண்மை பேயை விட பயங்கரமானது. கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது கதை இல்ல, நாளைக்கு உங்க ஊர்லயும் நடக்கலாம். எங்க ஊரு பேரு பூஞ்சோல. பேருக்கு ஏத்த மாதிரியே ஊரு முழுக்க பச்சை பசேல்னு இருக்கும். சுத்தி மலை, நடுவுல ஆறு. எங்களுக்கு காவல் தெய்வமே அந்த மலைக்காடு தான். என்ன பெரியவரே, காட்டு பக்கம் ஒரே சலசலப்பா இருக்கு. இன்னைக்கும் மழை வருமா? மலை மக ராசாத்தி சிரிச்சா மழை வரும் முத்து. அந்த காடு பத்திரமா இருக்கிற வரைக்கும் நமக்கு சோத்துக்கு பஞ்சம் இல்லை. அது நான் உண்மைதான் தாத்தா. இந்த மரத்தினாலதான் நம்ம சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி, அப்புறம் இளைப்பாற அதோட நிழல். சரியா தான் சொன்ன முத்து. என்னமோ இந்த ஆலமரத்துக்கு கீழே வந்தாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சில்லுன்னு வீசுற காத்து ஏதோ ஒரு வித இன்பத்தை தருது. நாளைக்கு நாங்களே செத்து மடிஞ்சாலும் இந்த மரத்தை காக்குற பொறுப்பு உங்க கையில. என்ன தாத்தா பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு? நான் இப்பதான் ராமையா வீட்டு பக்கம் போய் வந்தேன். ராத்திரி எல்லாம் என்னமோ முனிசாமி அலை மோதுதுன்னு பேசிக்கிறாங்க. ஐயா முத்து, சாமி இருக்கிறது நம்மளை காப்பாற்றுவதற்கு தான், அழிக்கிறது கிடையாது. ஏங்க எழுந்துருங்க, குழந்தையை தூக்குங்க. வெளியே ஏதோ அலறுது. என்ன சத்தம் இது? நாய் குலைக்கிற மாதிரி இல்லையே, இரும்பு உரசற மாதிரி இருக்கு. ஜன்னலை திறக்காதீங்க, ஊர்ல பேசிக்கிறாங்க. முனி காத்து உலாவ வருதாம். இது பேய் சத்தம் தான். யா 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 யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. ராமு, ராமு, விளக்கை போடுப்பா. எல்லாரும் வெளியே வாங்க. பெரியவரே, அந்த சத்தம் காட்டுக்கு நடுவுல இருந்து தான் வந்துச்சு. என் ஆடுங்க எல்லாம் கைத்த அத்திக்கிட்டு ஓடுது. சத்தம் நின்னு போச்சு பாருங்க. திடீர்னு அமைதி ஆயிடுச்சு. இது சாதாரண விஷயம் இல்ல. எல்லாரும் உள்ள போங்க. கதவை பூட்டுங்க. விடிஞ்சதும் பார்த்துக்கலாம். யாரும் பயப்பட வேண்டாம். அப்பவே சொன்னேன், அந்த காட்டுல ஒரு சூனியக்காரி புதைக்கப்பட்டிருக்கான்னு. அவ ஆன்மாதான் இப்ப பழி வாங்க கிளம்பி இருக்கு. சும்மா இருயா. ஏற்கனவே ஊர் பயந்து போய் கிடக்கு. இதுல நீ வேற கதை கட்டாத. இல்ல அண்ணே, முருகன் சொல்றதுல உண்மை இருக்குமோ? நேத்து ராத்திரி என் வீட்டு மாடு பால் கறக்கவே இல்ல. அதுக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்கு. நாங்க எங்க அக்கா ஊருக்கு போறோம். உசுறு இருந்தா தான் சோறு. இந்த ஊர்ல இனிமே இருக்க முடியாது. ஐயா, நீங்களும் கிளம்புங்க. ஊர்ல பாதி பேரு காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ராத்திரி இன்னும் மோசம் ஆகும்னு சொல்றாங்க. ஓடுறது பிரச்சனைக்கு தீர்வு இல்ல முத்து. பயம் கண்ணை மறைக்குது. நான் இன்னைக்கு ராத்திரி அந்த காட்டோட ரகசியத்தை பார்க்க போறேன். ஐயா வேணாம் ஐயா, நமக்கு எதுக்கு வம்பு? போலீஸுக்கு போன் பண்ணலாம். போலீஸ் வர விடியல் ஆயிடும். அதுக்குள்ள அந்த சத்தம் எதை அழிக்கணுமோ அழிச்சிடும். நீ வரியா இல்லையா? நீங்க தனியா போறதை பார்க்க எனக்கு மனசு வரல. நானும் வரேன், ஆனா கையில அருவா எடுத்துக்கிறேன். ஐயா, ஒரு மாதிரி பெட்ரோல் வாசனை அடிக்குது, கவனிச்சிங்களா? பேய் வருவதற்கு முன்னாடி வாசனை வருமா? சத்தம் போடாத. பெட்ரோல் வாசனை தான். பேய் பெட்ரோல் யூஸ் பண்ணாத முத்து. அப்போ இது மனுஷங்க வேலையா? இந்த நடு ராத்திரில யாரு காட்டுக்குள்ள வருவா? அதோ அங்க பாரு, வெளிச்சம் மரங்களுக்கு நடுவில். அட பாவிங்களா! ஐயா, அது நம்ம ஊர் எல்ல மரம். அந்த சந்தன மரத்தை வெட்டிட்டு இருக்கானுங்க.
என் தாத்தா நட்ட மரம்டா அது. அதுக்கு உயிர் இருக்குடா. அதை வெட்டும்போது அது போடுற சத்தம் தான் இத்தனை நாளா நம்மள பயமுறுத்தி இருக்கு. இவனுங்களை சும்மா விடக்கூடாது. பேய் பேரு சொல்லி நம்ம சொத்தை திருடுறானுங்க. சீக்கிரம் வெட்டுங்கடா. இன்னும் 10 நிமிஷத்துல மரம் சாஞ்சிரும். லாரி ரெடியா இருக்கு. டேய் நிறுத்துங்கடா, கையை எடுங்கடா மரத்துல இருந்து. யாருடா அது? ஏய், அந்த கிழவனை பிடிங்கடா. கிட்ட வராதீங்க, ஊரே பின்னால வந்துட்டு இருக்கு. போலீஸ் வண்டி சத்தம் கேக்குதா? தாத்தா, மரத்துக்கு வலிக்குமா தாத்தா? ரத்தம் வருது பாருங்க. ஆமா கண்ணா, இதுவும் ரத்தம் தான். மனுஷனுக்கு வெட்டுனா கத்துவான், மரத்துக்கு வாய் இல்லை. அதான் ராத்திரி அமைதியில அந்த மெஷின் மூலமா அழுது இருக்கு. இயற்கையை காப்பாத்த நாம ஒன்னும் கடவுளாக வேண்டாம். மனுஷனா இருந்தா போதும். ஒரு மரம் நடுங்க, அது உங்க தலைமுறையை காக்கும். அன்னைக்கு அந்த ஊர் மக்கள் எடுத்த உறுதிமொழி இன்னைக்கு அந்த ஊரை ஒரு சொர்க்கமா மாத்திருக்கு. நீங்களும் மாறுங்க, மாற்றத்தை விதையுங்கள்.